வணக்கம் நேயர்களே. ஸ்ரீசக்கரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். ஒரு அற்புதமான நாள். காலைல கண் விழித்து நம்ம எந்திரிக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தானே, பாசிட்டிவான விஷயம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3, 2025 ஆங்கிலத்துக்கு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா தை 21 திங்கட்கிழமை. சிவனை நோக்கி லைட்டாக திரும்ப வேண்டிய ஒரு நாள். நீ சுப முகூர்த்த நாள், சமநோக்க நாள். திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி நேற்றே சொன்னேன். இன்னைக்கு சஷ்டி திதி. முருகரை போய் பாருங்க. நட்சத்திர பேஸில் சிலதை நம்ம செய்யணும், திதி பேஸில் சிலதை நம்ம செய்யணும், கிழமை பேஸ்லையும் சிலதை நம்ம செய்யணும். இது மூணுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்படி கண்ணு, மூக்கு, வாயு, காது, கைக்கு, காலுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குதோ அந்த இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன நல்ல தெய்வங்கள் பிறப்பெடுக்கும் போது திதியிலேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வைக்கலாம். நட்சத்திரத்தை கரெக்ட் பண்ணுவாங்க, திதியை கரெக்ட் பண்ணுவாங்க, எல்லா கிழமையை கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஜனிப்பாங்க. சக்ஸஸ் ரேஷியோ 90%, 100% இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப ஒரு சிறப்பான நாள். நீங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நேற்று சொல்லிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக ரேவதி போகுது. மீன ராசியில் இருக்கார் சந்திரன். சந்திராஷ்டிரமம் யாருக்கு? சிம்ம ராசிக்கு ஃபுல்லாக வரும். இன்னைக்கு மகத்துக்கு ஃபுல்லாக இருக்கும். மகத்துக்கு காலையிலே முடிஞ்சிட்ருக்கோம். பூரத்துக்கு ஃபுல்லாக வருவார். உத்திரம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். உத்திரம் 6 மணி நேரம் தான். ஸோ இன்னைக்கு சிம்மராசிக்காரங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போகும். இந்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு டென்ஷனாக எதை தொட்டாலும் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு சில டைமில் காலையிலேருந்தே நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பிரச்சனையே சொல்ல வேணாம், நம்மளே போய் எல்லாத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகினே இருப்போம். நம்ம பிளான் பண்ணுறது சக்ஸஸ் நடக்காமே போயிட்டுருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா பஞ்சர் ஆகிடும். அதுக்கு ஒரு 2 ஹவர் செலவாகும். அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேஷராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு நன்மை பயக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கரெக்டாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தம், அமைதி, ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும். சொல்கிறத டக்குன்னு எல்லாரும் செய்வாங்க. அப்போவே நீ அமைதி ஆகிடுவேன். எங்கே யார் சொல்கிறத யார் கேட்குறா? நீயும் யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, நம்ம சொல்கிறதையும் யாரும் அங்கே தான் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். கோவப்படுறவங்க நல்லா பாருங்கள். அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சிட மாட்டோம். எரிச்சல் அடைவாங்க, கோவப்படுவோம். நம்மளோட உயர்ந்தவங்களாக இருந்தால் நம்ம அம்பெல்லாம் அப்படியே அமைங்கி போயிடுறோம். நமக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு கோவம் வருது. நம்ம தான் விஷயம். ரொம்ப அமைதியாக இருக்கணும் மிதுன ராசி நேயர்கள். கடக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு தண்டம் கட்டக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்கோ, மனைவிக்கோ, குழந்தைங்களுக்கோ, கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ ஏதாவது செலவு பண்ணுங்க. செலவு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தானேங்க. நம்மளே சம்பாதிச்சு நம்மளே எடுத்துன்னு போகிறதுக்காக கடவுள் நமக்கு கொடுக்குறான். அடுத்தவங்க கொஞ்சம் செய்யணும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அச்சமாக இருப்பாங்க. இதில் எதனா தப்பாயிடுமோ, அதில் எதனா தப்பாயிடுமோன்னு அந்த மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு நாள் தள்ளி வைங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு கவலை தரக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. கொஞ்சம் சந்திராஷ்டிரமம் எதிர்க்கு இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இருங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காசெல்லாம் வரும். வரவு செய்திகள், நல்ல விஷயங்கள், காசு, பணம் எல்லாம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, எந்த வேலையை நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தாமதமாகவும் தள்ளி வச்சு நாளைக்கு செய்யுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஜெயம். ஒர்க் பண்ணுறது சக்ஸஸ் ஆகும். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. மற்றவங்க சப்போர்ட் பண்ணாதானே சார் நம்மளது ஏதாவது சக்ஸஸ் ஆகும். எதிர்த்து கேள்வி கேட்டுன்னு மாட்டிப்போம். பார்த்துக்கோங்க. கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் அவங்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு ஆக்கம், அவங்களோட டாமினேஷன் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். நல்ல விஷயம் தானே. அதுக்குன்னு ரொம்ப டாமினேட் பண்ணிடாதீங்க. லைட்டாக பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுக்கோங்க.
மறுநாள் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், அப்புறம் உங்களை டென்ஷன் ஆக்கிடுவான். அதனால ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நம்ம அமைதியாக நடந்துங்கன்னா மைனஸ் நேரத்தில் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவோம். கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பாலவம் போட்டுருங்க, அப்புறம் கௌலவம், அதுக்கப்புறம் தைத்துளம், 3 வருது. 3த்தையும் பேஸ் பண்ணி போடலாம். இன்னைக்கு நீங்கள் விஷயங்கள் பார்த்து ஏதாவது நம்ம பேசணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொதுவாக எல்லாருமே எல்லா விஷயங்களையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அப்பா அம்மாவே ஏற்றுக்குவாங்க, கூட பிறந்தவனே ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேச பேச அடம் பிடிப்பான் அவன், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணின்னு கொண்டு போவான். நம்ம இந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் உதாரணத்துக்கு உங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, எனக்கு இதில் ஒன்றும் தெரியாது, அதில் எனக்கு தெரியும், இதில் எனக்கு தெரியும், இதில் எனக்கு தெரியாது, ஒத்துக்கவே மாட்டோம். அடம் பிடிப்போம் நம்ம, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஃப்ரீ பண்ணு. தெரியாதுன்னு ஒருத்தனை ஒத்துக்குனாவே மற்றதை தெரியறத நோக்கி நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அழகாக மற்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்கிறது, நிறைய இதை சொல்லுவேன் நான். எல்லாமே தெரிஞ்சிருக்குதுன்னு டிக்ளேர் பண்ணாதீங்க. தெரிஞ்சால் கூட தெரியலன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க. அடுத்தவங்ககிட்ட அதே விஷயத்தில் சில நல்ல பாயிண்ட்ஸ், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயம் தானே. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தமிழ் கடவுள் முருகனை பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி தலைவா.